ஈரோடு நித்யா சமையலில் சுரக்காய் சாதம் பார்க்கலாம். இதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இந்த சுரக்காயை வந்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஜீரகம், சோம்பு, வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி, இஞ்சி, சுரக்காயை சீவி கட் பண்ணி வச்சுக்கிறோம். குக்கரில் எண்ணெய் விட்டு இதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுக்கோங்க. அரிசி ஊற வச்சு களைஞ்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அரிசி ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நல்லா சாப்பாடு தண்ணி கம்மியாக ஊற்றினா கூட நல்லா வரும். அதனால் முன்னாடியே அரிசி ஊற வச்சுக்கோங்க. கடுகு எல்லாமே பொரியணும். பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அது கசக்காது. இல்லைன்னா கடுகு பொரியலை அப்படின்னா அது கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் கடுகு பொரியுதுன்னு வெயிட் பண்ணுங்கள். ஜீரகம், சோம்பு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு இந்த 3ஐயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரணும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா எண்ணெயில் வணங்க விடுங்க. இஞ்சி சேர்த்திக்கோங்க. இஞ்சியை தட்டி சேர்த்திக்கோங்க. தக்காளி, ஒரு தக்காளி தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வணங்க விடுங்க எண்ணெயில். சுரக்காயை போட்டுக்கோங்க. சுரக்காயிலேயே தண்ணி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை வந்து சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. அந்த சுரக்காயில் இருக்கிற தண்ணி வந்தால் தான் நம்மளுக்கு வந்து சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தண்ணியை சீக்கிரமாக ஊற்றாமல் அந்த சுரக்காயில் இருக்கிற தண்ணி வதங்கணும்னு வெயிட் பண்ணுங்கள். மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா அந்த சுரக்காயில் இருக்கிற நீர் சீக்கிரமாக வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் உப்பு போட்டுக்கோங்க. இப்போதைக்கு சுரக்காய் வணங்குறதுக்கு போடுங்க. பத்தலைன்னா மறுபடியும் நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே நிறையா போட்டுட்டிங்க அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா குலுக்கி விட்டு நல்லா வணங்க விட்டுருங்க சுரக்காயை. அடி பிடிச்சிது அப்படின்னா சிம்மில் வச்சுக்கோங்க. சுரக்காயில் இருக்கிற தண்ணி வெளியே வர முடியும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் நல்லா வணங்க விடுங்க. பார்த்திங்கனாவே தெரியும் சுரக்காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வெளியே வந்து கொஞ்சம் சுண்டி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு அரிஞ்சு வச்ச சுரக்காய்க்கு இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இப்போ பாசிப்பருப்பு, தோலோடு இருக்கிற பாசிப்பருப்பு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக போடுங்க. இதுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, ஆப்ஷனல் தான். அரிசி போட்டுக்கோங்க. ஊற வச்சு களைஞ்சி வச்ச அரிசி போட்டு தண்ணி கரெக்டாக விட்டு
புதினா போட்டுக்கோங்க. விசில் 2 விசில் விட்டுக்கோங்க. நல்லா விசில் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.